Hey hi, இன்னைக்கு நம்ம rectilinear uniform acceleration problem பார்க்கலாம். A train is traveling from A to D along the train shown in figure. Its initial velocity at A is 0. The train takes 5 minutes to cover the distance AB 2250 meter length and 2.5 minutes to cover the distance BC 3000 meter in length. On reaching the station C, the brakes are applied and the train stops 2250 meter beyond at D. Find the retardation on CD. The time is taken to the train to get A to D. Its average speed for the whole distance. கொஸ்டின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அதாவது ட்ரெயின் ஏலேருந்து டி பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. ஏ டு பி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் வச்சுக்கலாம், பி டு சி, சி டு டி. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷனாக கடந்து போகுது. இது கடந்து போகிறதுக்கான டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான், டைமிங் கொடுத்துருக்கான். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னா சி டு டி உடைய ரீட்டர்டேஷன், அதாவது ஆக்சிலரேஷனுடைய இன்வெர்ஸ் ரீட்டர்டேஷன் கேட்டிருக்கான். இதோடைய டைம் கேட்டிருக்கான். இது ஓவரால் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கான். இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுக்கு எவ்வளவு ஆவரேஜ் ஸ்பீட் வேணுங்கிறது. சி அண்ட் டில ரீட்டர்டேஷன் அப்படின்னா ஆக்சிலரேஷன் ரிவர்ஸ். ஆக்சிலரேஷன் அர்த்தம்ப்பா இனிஷியல் வெலாசிட்டி விட ஃபைனல் வெலாசிட்டி அதிகமா இருக்கும். இதுவே பாத்தீங்கன்னா ரீட்டர்டேஷன்னா ஃபைனல் வெலாசிட்டி விட இனிஷியல் வெலாசிட்டி அதிகமா இருக்கும். இனிஷியல் வெலாசிட்டி அதிகமாகவும் ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோவும் இருக்கும், அதாவது ரொம்ப கம்மியா இருக்கும். தட் இஸ் ரீட்டர்டேஷன். இதுதான் கொஸ்டின் நமக்கு இதான் கேட்டிருக்கான். நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு சால்வ் த ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி கிவன் டேட்டா எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போறேன்னா A to B, B to C உடைய acceleration. இது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் acceleration. ஸோ A to B க்கும் B to C க்கும் யூனிஃபார்மா தான் acceleration இருக்கும். C to D க்கு மட்டும் மேபி சேஞ்சஸ் இருக்கும். இதெல்லாம் டேட்டாலாம் யூஸ் பண்ணி we have to solve the problem. இப்போ நான் பாத் A and B மட்டும் நான் எடுக்க போறேன். எடுத்துட்டேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்னென்ன டேட்டா இருக்குன்னு பாக்குறேன். T1 இருக்கு 5 minutes. then இதோட டிஸ்டன்ஸ் இருக்கு. ஐ எம் கோயிங் டு ரைட் தட். யூங்கிறது பாத்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி. ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு போகணும். இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, இது ஃபைனல் வெலாசிட்டி ஏபியை பொறுத்த வரைக்கும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான், டைம் வந்து 300 செகண்ட் போட்டிருக்கேன். மீன்ஸ் செகண்டா மாத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி முதலே சொல்லியிருக்கோம். இது என்ன கொஸ்டின் தேவைன்னா வி தேவை. ஏன்னா ஃபைனல் வெலாசிட்டி தெரிஞ்சா மட்டும்தான் ஃபைனல் வெலாசிட்டியை வச்சு we will calculate the acceleration. அதுக்காக ஸோ நமக்கு எஸ்ஸிங் இருக்கிறனால டைரக்ட்லி we can use this formula s equal to ut plus half at square. இதை எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ணா we can get the acceleration. இப்போ எனக்கு acceleration தெரிஞ்சிருச்சு. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் we can use this formula. இது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. v equal to u plus at. a தெரியும், டைம் தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி 0 தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. கண்டுபிடிச்சிட்டோம் 15 மீட்டர் per செகண்ட். ஸோ இப்போ பாத் ஏபி ட்ரெயின் ஏல இருந்து பிக்கு வந்து ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளவு ரீச் ஆகுது பாத்தீங்கன்னா 15 மீட்டர் per செகண்ட்ல ரீச் ஆகுது. முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா we have to take the next one. B to C நம்ம டேக் பண்ணணும். அடுத்து வந்து கன்சிடர் பண்ணணும். சோ இதுக்கு நமக்கு என்ன தேவை? இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த B ல பொறுத்த வரைக்கும் இதோட இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு இருக்கு? இங்க ஸ்டார்டிங் 0 இருந்தது. B க்கு வரும்போது இதோட வெலாசிட்டி எவ்வளவு வந்துருச்சு? 15 மீட்டர் per செகண்ட். சோ இதோட இனிஷியல் வெலாசிட்டி 15 மீட்டர் per செகண்ட் நம்ம எழுதிக்கணும். சொன்னது புரிஞ்சதா? So here I am going to consider path BC ல U பாத்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 15 மீட்டர் per செகண்ட். இதோட டைம் 2.5 மினிட்ஸ் கொடுத்திருக்கான். சோ இது கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட் பண்ண போறேன். நமக்கு இங்க என்ன தேவை? ஃபைனல் வெலாசிட்டி. இங்க நமக்கு என்ன இருக்கு? ஆக்சுவலா ஆக்சிலரேஷன் நம்ம ஸ்டார்டிங் இயர்ஸ் இருக்கும். இது வந்து யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். சோ A to B to C க்கு யூனிஃபார்மா தான் இருக்கும். சோ 0.05 அதே டைரக்டா இங்க யூஸ் பண்ணிக்கலாம். T நமக்கு தெரியும் 2.5 கொடுத்திருக்கான். 2.5 into 60 போட்டுக்கலாம். V எனக்கு தேவை ஃபைனல் வெலாசிட்டி. By using these data I can calculate the V 22.5 meter per second. முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம C and D எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நமக்கு கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் வந்து இதுக்கப்புறம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதோட இனிஷியல் வெலாசிட்டி 22.5 மீட்டர் per செகண்ட் ப்ரீவியஸா கிடைச்சதான். அதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ண போறேன். இப்போ நான் எனக்கு வேற ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன டேட்டா இருக்குன்னு செக் பண்ண போறேன். இதுல ஆக்சுவலா பார்த்தா ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி 22.5 கிடைச்சிரும். இதோடைய ஃபைனல் வெலாசிட்டி பாத்தீங்கன்னா ரெஸ்ட் கண்டிஷன். ஸோ 0 ஃபைனல் வெலாசிட்டி கிடைச்சிருச்சு, இனிஷியல் வெலாசிட்டி கிடைச்சிருச்சு. தென் ஆக்சிலரேஷன் நமக்கு தெரியாது, டிஸ்டன்ஸ் தெரியும். சோ இந்த மூணு டேட்டாவுமே பார்த்தோம் நமக்கு தெரியுது. அப்ப என்ன முடிச்சலாம்? we can easily calculate the acceleration. இதோட ஆக்சிலரேஷன் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். v square plus u square plus 2as ல கொண்டு போயிட்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டு எல்லாமே I can get the answer in minus. மைனஸ்க்கான காரணம் பாத்தீங்கன்னா இது ரீட்டர்டேஷன். ஆக்சிலரேஷன்ல பிளஸ் வரும், இது மைனஸ்னால ரீட்டர்டேஷன்ல வந்துரும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா டைம். சோ இந்த C and D ரீச் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்ங்கறத செக் பண்ணலாம். நம்ம நார்மலா யூஸ் பண்ற மெத்தட் தான். V equal to U plus 80. V ஃபைனல் வெலாசிட்டி தெரியும் 0, U 22.5, A நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை நீ மைனஸோடயே இண்டிகேட் பண்ணணும். இங்க என்ன கிடைக்குதோ அதே சேம் தான் யூஸ் பண்ணணும். we can get the answer in second 200 செகண்ட். தென் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் பண்ணலாம். இது வரைக்கும் ரெண்டு क्वेश्चन சால்வ் பண்ணிட்டோம். மூணாவது ஆவரேஜ் ஸ்பீட் அல்லது வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம்.
இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணுறது அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே இது வரைக்கும் ஒவ்வொரு டைம் T1 T2 T3 கண்டுபிடிச்சிருக்கோம். மொத்தமாக ஆட் பண்ணோம் 10.83 மினிட் எனக்கு வருது. இதை கொண்டு போய் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டோட்டல் டிஸ்டன்ஸ் மொத்தமாக பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 மொத்தத்துடைய டிஸ்டன்ஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். தென் இது பார்த்தீங்கன்னா மினிட்ஸில் இருக்குது. இந்த மினிட்ஸ் நான் செகண்ட் மாற்றிருக்கேன். 10.83 into 16 மாத்திரம் அப்படின்னா we will get the final answer. இது போய் சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு ஆன்சர் 11.54 மீட்டர் பர் செகண்ட்ல கிடைச்சிருக்கு. இது நீங்க கிலோமீட்டர் பர் ஹவர் மாத்தலாம், அப்படி இல்லைன்னா நீங்க இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம்.